என் இனிய தோழிகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாழைப்பூ பக்கோடா. வாழைப்பூவில் பக்கோடா செய்யலாமா அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் வாழைப்பூவில் பக்கோடா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாழைப்பூ அதை 65 கூட சொல்லலாம், அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. எங்களோட சேனலில் வர ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும். இப்போ நம்மளுக்கு இது என்னென்ன சேர்த்துடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு இதில் பஜ்ஜி போண்டா மிக்ஸ், ஆச்சி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து, ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் இப்போ நம்ம எண்ணெய் சுட வச்சு இந்த எண்ணெயில் தான் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு போட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். சுவையான வாழைப்பூ பக்கோடா இல்லைன்னா 65 அப்படி கூட சொல்லலாம், ரெடி ஆகிட்டுருக்கு. இது நம்ம வாழைப்பூ பக்கோடான்னு கூட நம்மளுக்கு தெரியாதுங்க, வெங்காய பக்கோடா மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாழைப்பூ பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸு, பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒரு இனிய தோழி. நன்றி, வணக்கம்.